உங்கள் மாடித்தோட்டமும் இந்த மாதிரி செழிப்பாக நிறைய பூக்களோட ரம்யமான காட்சி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு உரம் கொடுக்கறது தாங்க. அது என்னென்னா, நீங்கள் தேங்காய் உடைச்சப்புறம் அந்த தண்ணியை தூக்கி கொட்டிடாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஒரு நாள் புளிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு அதில் சம அளவு தண்ணி கலந்து எல்லா செடிக்கும் மண்ணிலையும் ஊற்றி இலையிலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. இதோட சத்துக்கள் அபரிமிதமானது. தேங்காய் தண்ணியில் க்ரோத் ரெகுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது. அதே மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு தூண்டுற ஹார்மோன் அதில் இருக்கிறதுனால தான் நிறைய மொட்டுக்களும் பூக்களும் வருது. கொத்து கொத்தாக எல்லா செடியிலையும் பூக்கள் வரும், மொட்டுக்களும் வரும். அதே மாதிரி செடியோட இலைகள்லாம் நல்லா பசுமையாக இருக்கும். செடி வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோன் இருக்குது, பூக்களை வரவழைக்கிற ஹார்மோனும் இருக்கிறதுனால தான் இந்த தேங்காய் தண்ணி ரொம்ப நல்ல ஒரு உரமாகவும் செடிகளுக்கு அமையிறது. இதை ஊற்றி பாருங்கள், உங்கள் தோட்டமும் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். எல்லா பூக்களும் பெரிய பெரிய பூக்களாக, அதாவது கலரோட ரொம்ப அழகாக இருக்கும்.